சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன யோசிக்கிறீங்க? குழந்தைங்களாவே இருந்திருந்தா எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம்ல. பெரிய பிளான் எல்லாம் போடாமலே இருக்கலாம். பிளான்னா எது? இப்ப நான் சொன்ன பிளான் பத்தி எல்லாம் சொல்றீங்களா? சேச்சா, அப்படி நான் சொல்லல. நேரம் காலையெல்லாம் பார்க்காம குழந்தைங்களால மட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுது, அத சொன்னேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஏமா, இன்னும் சில வருஷங்கள்ல நாமளும் இந்த மாதிரி குழந்தைங்களோட எல்லாம் வருவோம்ல? குழந்தைங்களோட வருவோம்னா எத்தனை பசங்க? அது மகா மேடம் தான் சொல்லணும். எனக்கு ஒரு பையன் போதும்பா. ஐயோ, எனக்கு ஒரு குட்டி மகா வேணுமே. அப்படின்னா ஒரு குட்டி செல்வம், ஒரு குட்டி மகா, 2 போதும். சரி. சரி, சாமி கும்பிட்டுட்டு வேண்டுதல ஆரம்பிக்கலாமா? இதுவும் நீங்க சொன்னா சரி, கிளம்பலாம். அப்பனே விநாயகா, என் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு நல்ல புருஷனையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்திருக்கேன். நன்றிப்பா. என்னாச்சு? அச்சச்சோ, காட்டுங்க. என்னங்க கால்ல ரத்தம் வருது? விடுங்க. சரி வாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து அப்புறம் போலாம். இல்லங்க, இல்ல பரவாயில்ல. ஆரம்பிச்ச வேண்டுதல நடுவுல நிறுத்த வேண்டாம். சொன்னா கேளுங்க, கால் வலிக்கும். இல்லங்க, இதை முடிச்சிடலாம் வாங்க. பார்த்து மெதுவா. தேங்காய் உடைக்கிறவங்க ஓரமா கூட உடைக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க. வலிக்குதுங்களா? இல்ல. சரி, பார்த்து. மகா, நான் உங்களோட சேர்ந்து வாழணும்னு நிறைய பொய் சொன்னேன். ஆனா அந்த பொய்ங்கனால தான் இன்னைக்கு பிரிஞ்சு வாழ்றோம். இப்படி பிரிஞ்சு வாழறதுக்கு எதுக்காக நான் இன்னும் அந்த பொய்ங்களை கட்டி காப்பாற்றணும்?
விஜய் சொன்னதுல இருந்து அத்தை என்ன ஏத்துக்காம போயிடுவாங்களோன்னு கவலையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி அத்தை கிட்ட சொல்றதுதான். அவர் அத்தை கிட்ட சொல்லி என்னை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அப்பா தடுக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கே எல்லாம் உண்மையை சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறமும் லேட் பண்ணக்கூடாது. நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட துணிஞ்சு அடுத்த அடி எடுத்து வைக்கணும். அம்மா மனசை மாற்ற முடியுமான்னு ஒரு முயற்சி பண்ண போறேன். அது வெற்றியோ தோல்வியோ எதுனாலும் ஒரு முடிவு எடுத்துருவோம் மகா. எனக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமா இருக்குங்க. இன்னும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நமக்கான முடிவை நம்ம எடுத்துருவோம் மகா. நாம சேர்ந்து வாழதான் போறோம். நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன்.